கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாவற்றுக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சிலுவையிலே இயேசு அடைந்த வழிகள் எல்லாம் எப்படி நமக்கு வழியானது என்பதை இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். சிலுவையில் அவர் அடைந்த வழிகள். சிலுவையில் அவர் அறையப்பட்டார், நம்மை மீட்டுக் கொண்டார் என்றுதான் கூறுகிறோமே தவிர, சிலுவையில் எத்தனை விதமான வழிகளை அவர் சந்தித்தார் என்று நாம் யோசிக்காதவர்களாகவே இருக்கிறோம், சிந்திக்காதவர்களாகவே இருக்கிறோம். ஏனென்றால் அந்த தண்டனை அவருக்கு மட்டுமல்ல, ரோமர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த சிலுவையின் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் இது ரோமர்களால் வழங்கப்படும் மரண தண்டனை என்ற எண்ணம்தான் சிலுவையில் அவரின் வழியை நமக்கு சிந்திக்க விடாமல் செய்தது. முதலில் சிலுவை மரண தண்டனையை ரோமர்கள் நிறைவேற்றும் முறையை முதலில் பார்க்கலாம். சிலுவையில் அறையும் முறை எப்படி ஆரம்பிக்கும் என்றால், உலோக துண்டுகளால் அல்லது எலும்புகளால் ஆன கைப்பிடி கொண்ட சாட்டையால் குற்றவாளியை அடித்து, அதாவது அந்த சாட்டையின் அடி எப்படி இருக்குமாம், ஒரு மனிதனை கொல்லவும் முடியுமாம் அல்லது நிரந்தரமாக ஊனமாக்கி கூட விட முடியுமாம். அப்படிப்பட்ட சாட்டையினால் அடிக்கும்போது அது முதுகு பகுதியில் இருக்கிற சதையை பீத்து விடுமாம். ஏசப்பாவுக்கு மட்டும் சாட்டையின் அடி எப்படி இருந்தது என்றால் மிகவும் மோசமாக இருந்தது. அதனால்தான் அவரால் சிலுவையை முழுவதுமாக தூக்கி செல்ல அவரால் முடியாமல் போனது. அவரால் முடியாமல் போகும் அளவுக்கு அந்த சாட்டையின் அடி ரொம்ப கொடூரமாக இருந்தது. அதனால்தான் சீமோன் அந்த சிலுவை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள் ரோம வீரர்கள். தண்டனை விதிக்கப்பட்டவர் சிலுவையில் அறையப்படும் போது அவர்கள் ஆடை கலற்றப்பட்டு அவமானத்திற்கு ஆளாவர். ஏசப்பாக்கு மட்டும் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் ரோமர்களால் யூதர்களின் அரசன் என்று ஏளனம் செய்து முட்களால் பின்னப்பட்ட ஒரு கிரீடத்தை அவர் தலைமையில வைத்தார்கள். பின்னர் சாட்டையில் அடிபட்டதால் இரத்தம் வழிகிற அந்த முதுகோடு மட்டமாக போடப்பட்ட சிலுவையில் குற்றவாளிகள் படுக்க வைக்கப்படுவார்கள். அப்படி படுக்க வைக்கப்படும் போது அது மிகவும் மகா வேதனையாக இருக்கும். சிலுவையில் படுக்க வைக்கப்பட்ட குற்றவாளிகளை ரோம வீரர்கள் எவ்வளவு நேரம் அதை நீடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுவரை குற்றவாளிகள் காத்திருந்து அதன் பிறகுதான் குற்றவாளிகளை கயிற்றால் கட்டுவார்கள் அல்லது ஆணியால் அடிப்பார்கள். ஏசப்பாவின் கைகள் ஆணியால் அறையப்பட்டது என்று யோவான் 20:24 முதல் 27 வரை உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். ஆணிகள் உள்ளங்கைகளில் அடிக்கப்படவில்லை, ஆணிகள் மணிக்கட்டில் தான் அடிக்கப்படும். சிலுவையை பற்றி ஆராய்ந்த நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது மணிக்கட்டில் தான் ஆணி அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஏனென்றால் அந்த பகுதிதான் உடலின் எடையை தாங்கும் என்று கருதினார்கள். பிறகு குற்றம் சாட்டப்பட்டவரின் குற்றம் ஒரு பலகையில் எழுதப்பட்டு சிலுவையில் மேல் வைக்கப்படும். இது எதற்காக வைக்கிறாங்கன்னா, அங்கு இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் அவருடைய குற்றத்தை தெரிந்து கொள்ள. பிறகு ரோம வீரர்கள் சிலுவையை தூக்கி செங்குத்தாக நிற்க வைத்து தோண்டப்பட்ட ஒரு ஆழமான குழியில் சிலுவையை தள்ளுவார்கள். அப்படி குழிக்குள் விழும்போது ஏற்படும் அசைவுல அந்த வலி எப்படி இருக்குமா, தலை வெடித்து சிதறுவது போல ஒரு வலி உருவாகுமா. அந்த பயங்கரமான வலி அப்ப மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கனப்பொழுதும் மகா கொடிதான நேரமா இருக்குமா. எப்படி என்றால், உடம்பில் அடுத்து என்னென்ன நடக்கும் என்றால், முன்கைகள் முதலில் மரத்து போகும், தோள்களின் இணைப்பு பகுதி இழுக்கும், அதாவது தோள் பட்டை உடம்பு வெயிட்டால, மார்பு குழி மேல் நோக்கியும் வெளிப்புறமாகவும் இழுக்கும். இது சுவாசத்தை கடினமா மாற்றுமா. சுவாசிக்க வேண்டும் என்றால் சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளி தன் உடம்பையே மேலே தூக்கினால்தான் சுவாசிக்கவே முடியுமா. இது மிக மிக வேதனையாக அவர்களுக்கு இருக்குமா. ஒரு முறை சுவாசிக்க வேண்டும் என்றால் காலை தூக்க உடலின் எடையை ஆணியின் மீது போட்டு முழங்கையை வளைக்க வேண்டும். இந்த முழங்கையை வளைக்க மணிக்கட்டில் அறையப்பட்ட ஆணியை மேல் நோக்கி இழுத்தால்தான் சுவாசிக்க முடியும். இது நரம்புகளில் மகா வலியை உண்டாக்குமாம். இது எப்படி இருக்கும் என்றால், அதாவது நெருப்பில் செல்வது போல், முற்றிலும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு மனுஷனை நெருப்புக்குள்ள நடந்து போன்னு சொன்னா எப்படி வலிக்குமோ அப்படிப்பட்ட வலியா இருக்குமா. அது அப்படி ஒவ்வொரு மூச்சிலும் இன்னொரு விஷயம் நடக்குமா. அது என்னன்னா, சாட்டையின் அடியினால் கிழித்த முதுகு பகுதி சிலுவையில் உராயும் போது மிக அதிகமான வலியை ஏற்படுத்துமா. கால்கள் வலுவிழந்து தசைப்பிடிப்பும் நடுக்கமும் ஏற்படுமா. அதுக்கு பிறகு இப்படி ஒவ்வொரு சுவாசத்திற்கும் இதே இயக்கம் மாறி மாறி நடக்குமா. இப்படி நடக்கும்போது சிலுவையில் அறையப்பட்டவர் மிகவும் சோர்ந்து அதிக நீரிழப்பு அவர்களுக்கு ஏற்படுமாம். மூச்சு இழுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை பெரிதாகி இறுதியில் சில மணி நேரங்களுக்கு பிறகு மரணம் ஏற்படும். இது இரத்த இழப்பினால் ஏற்படும் மரணமே கிடையாதாம், இது மூச்சு திணறலால் ஏற்படும் மரணமாம். இப்படிப்பட்ட ஒரு வலியை தான் நம்முடைய ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில அடைஞ்சாங்க.
ஒரு மனுஷன் நமக்காக பட்ட கஷ்டங்களையே நம்மால மறக்க முடியாது. ஆனா ஒரு தேவன் மனுஷகுமாரனாய் பூமியில பிறந்து அவர் பட்ட கஷ்டங்களை நாம மறக்கல, ஆனா நாம நினைக்காமல் இருக்கிறோம். கல்வாரி சிநேகம் அப்படிங்கிற பாடலை 1 மணி நேரம் தொடர்ந்து ஆராதிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினாரு. எனக்கு என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கறத என்னால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. அவர் சொல்ல வந்தது, சிலுவையில் என்னுடைய வலி எப்படி இருக்குது பாரு, எனக்கு ரொம்ப வலிச்சுது அப்படிங்கிறது தான் அவர் எனக்கு சொல்ல வந்தாரு. அது மிகவும் கொடூரமான ஒரு வலி, அந்த வலியை நான் தாங்கினேன் உனக்காக அப்படின்னு சொன்னாரு. அவர் பிறந்த நாளிலிருந்து எல்லாம் முடிந்தது என்று தன் ஆவியை ஒப்பு கொடுக்கும் வரை அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக தான் அவர் வாழ்ந்தார் என்று ரோமர் 8:3 பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:6 அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அவர் பாவ மாம்சத்தில் பிறந்தார். அவர் எண்ணத்தில் கூட தேவனுக்கு சமமாய் நினைக்கவில்லை என்று தெரிகிறது. அதாவது முற்றிலும் மனிதனாகத்தான் அவர் இருந்தார் அப்படிங்கிறது தெளிவாகுது. ஏசப்பாவை ஒரு மனுஷனா நாம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப அவரை நம் வடிவில் உணர முயற்சியுங்கள். அவர் தன்னுடைய பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் வந்தாரு. அதை அக்செப்ட் பண்ணாரு. பிறக்கும் போதே இறக்கும் காரியம் அறிந்தே பிறந்தார். அவரின் வழி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அவர் தன்னை சரியா சிலுவைக்கு நேராக தன் சிந்தையை ஆயத்தப்படுத்தினார். ஏனென்றால் அவர் தன்னை தேவ சித்தப்படி உருவாக்கினால்தான் சிலுவைக்கு, அதாவது தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க முடியும். அதனால் அவரின் ஒவ்வொரு செயலும் ஒரு மனிதன் செய்ய எவ்வளவு தன்னை வருத்தி செய்வானோ அப்படி தன்னை உருவாக்கினார். அதற்கு அவர் பிலிப்பு 2:7-8 படி தன்னை வெறுமையாக்கினார். தன்னை, அதாவது இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, அவர் தன்னை எந்த புகழும் இல்லாதவராக ஆக்கி கொண்டு வேலைக்காரனின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு மனிதர்களின் சாயலில் உண்டாக்கப்பட்டார். அவர் பிலிப்பு 2:7-8 1 தன்னை வெறுமையாக ஆக்கினார், 2 தன்னை அடிமையாக்கினார், 3 மனுஷ சாயலில் ஆனார், 4 கீழ்ப்படிய முடிவெடுத்தார், 5 தன்னை தாழ்த்தினார். இதை தான் நம்ம பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் நமக்காக அப்படிங்கிறத சாதாரணமா சொல்லி கடந்து போகிறோம். உண்மையில் அந்த சிலுவையின் பாதையில அவர் என்னென்ன ஃபீல் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது சிலுவையின் பாடுகள் எவ்வளவு கொடூரமா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சிலுவையில் நம் மீது ஆரம்பித்த சிநேகம். மத்தேயு 27:26 முதல் 50 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது சிலுவையின் பாடுகள் பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். அவரை வாரினால் அடித்து வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கையை உடுத்தி முள்ளுகளால் முடியை பின்னி அதை அவர் சிரசின் மேல் வைத்து பரியாசம் பண்ணி யூதருடைய ராஜாவே என்று சொன்னார்கள். அவர் மேல் துப்பி ஒரு கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். சிவப்பு அங்கியை கலற்றி அவர் வஸ்திரத்தை உடுத்தி சிலுவையை சுமக்க முடியாத நிலையை உண்டாக்கினார்கள். கசப்பு காடி கொடுத்தார்கள். ருசி பார்த்து அவர் குடிக்க மனதில்லாது இருந்தார். பிறகு சிலுவையில் அறைந்தார்கள். அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பித்தார்கள். யூதருடைய ராஜாவே என்று ஒரு போர்டு வச்சாங்க. கல்லர்களோடு சிலுவையில் அறையப்பட்டார். பார்க்கிறவர்கள் எல்லாம் தலையை துலுக்கினாங்க, தூஷித்தாங்க. பிரதான ஆசாரியர், வேதபாரகன், மூப்பரால் கூட பரியாசம் பண்ணப்பட்டார். கல்லரால் நிந்திக்கப்பட்டார், இகழ்ந்தனர். அந்தகாரம் உண்டானது. மிகுந்த சப்தமிட்டு தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். இவரை அற்பமா எல்லாரும் பார்த்தாங்க. அவரை குறித்து அற்பமா பேசினாங்க. அவர் மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். லூக்கா 22 பார்த்தோம்னா அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்துல அரைந்து, உன்னை அடித்தவன் யார் என்று உன் ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சு சொல்லுன்னு கேட்டாங்க. அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதம், ஜனங்களை கலகப்படுத்துறான்னு சொன்னாங்க. அவர் உடல் ரீதியாக மட்டுமல்ல, அவர் மனதளவிலும் உளவியல் வேதனைகளை சந்திச்சார், வலிகளை அனுபவிச்சார். அது எப்படி என்றால், நாம் பாவம் செய்த பிறகு அதை குறித்து ஒரு குற்ற மனசாட்சி நமக்கு வருது பாருங்க. அந்த குற்ற மனசாட்சியே நம்முடைய இருதயத்தை கணக்க வச்சு நம்மளை ரொம்ப சோர்வுக்குள்ள நடத்திடும். பாவிகளான நமக்கே ஒரு குற்ற உணர்வை தாங்க சக்தி இல்லை. ஆனா ஒரு நாளும் அவர் பாவத்தை செய்யாதவர் எப்படி ஒரு குற்ற உணர்வை அவர் அடைஞ்சிருப்பார் பாருங்க. குற்ற உணர்வின் வழி அவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவர் பூமியில வாழும்போது பரிசுத்தராகவும் பரிபூரணராகவும் வாழ்ந்திருக்காரு. பாவத்தின் எண்ணம் கூட அவரிடத்தில் இல்லை. அப்படி அவர் வெறுத்த பாவம் அவர் மேல் போடப்பட்டது. ஏசாயா 53:12 பார்த்தோம்னா அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். 53:6 பார்த்தோம்னா கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார்னு பார்க்கிறோம். 1 பேதுரு 2:24 பார்த்தோம்னா அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார்னு பார்க்கிறோம். அப்படின்னா அவர் சிலுவையில ஒரு மகா பாவியா தன்னை மாற்றிக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, சிலுவையில அவர் ரத்தம் சிந்தியதால் ஏசப்பா நம்மோட பாவத்தை மட்டும் சுமக்கல, அது போல பாவத்திற்கு எதிரான தேவனுடைய கோபத்தை அவர் சுமக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாச்சு. அது போல சிலுவையில் கைவிடப்பட்ட உணர்வை அவர் அடைஞ்சாரு. அவர் அனைவரும் கைவிட்டனர். ஒரு கடினமாக, அதாவது அதை தனிமையாக ஒவ்வொரு நேரத்தையும் அவர் கடந்தார். முதல்ல யூதாவின் துரோகத்தின் வழியை அடைஞ்சாரு. 2வது சீசர்கள் 12 பேர் கைவிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு வழி இருந்துச்சு. அதோடு அவர் எதிர்கொண்ட மிகப்பெரிய உணர்ச்சிகரமான வழி என்னன்னா, பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார் என்பதை அறிந்தார்.
நம் பாவத்தை சுமந்த போது பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலான பரிபூரணமான ஐக்கியம் முற்றிலுமாய் முறிக்கப்பட்ட சூழ்நிலை உருவானது. மதியமும் அடுத்த 3 மணி நேரமும் தன் குமாரன் மீது தேவன் கோபத்தை கொட்டி கொண்டிருந்த நேரமா நம்முடைய பாவங்களையும் அவர் சுமந்து பிதாவின் கோபத்தையும் சுமந்து ஆழமான ஒரு வலியையும் ஒரு உணர்ச்சிகரமான வேதனை நேரமாகவும் இருந்தது ஏசப்பாக்கு. இப்படிப்பட்ட ஒரு வலியை அவர் அனுபவிச்சிருக்காரு பாருங்க. அவருக்காக நம் கண்கள் ஈரமாகிறத விட ரொம்ப முக்கியமான ஒரு இதை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. நம் வாழ்க்கை ஒரு பாவமில்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு ஆயத்தத்தோடு இருக்கணும் தான் அவர் விரும்புறாரு. அதை தான் நாம முழு முயற்சியோட ஆண்டவருடைய பலத்தோட செய்ய முயற்சி எடுக்கணும். அவர் இவ்வளவு வழிகளையும் அனுபவிச்சு ரத்தம் சிந்தினாரு. எதுக்காக? அப்படி சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம் எதையெல்லாம் நமக்கு கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்னார். யோவான் 6:54 பார்க்கிறோம். யோவான் 6 பார்த்தோம்னா அவரிலே நிலைத்திருப்பான்னு சொன்னாரு, என்னாலே பிழைப்பான்னு சொன்னாரு, என்றென்றைக்கும் பிழைப்பான். இப்படிப்பட்ட கதவுகள்லாம் திறந்தது. அவருடைய ரத்தத்தினால நாம நீதிமான்களாக்கப்பட்டோம், கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டோம். அவராலே ரட்சிக்கப்படுவது நிச்சயமா ஆச்சு. அவருடைய ரத்தத்தினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படிக்கு அப்படி செய்தார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இதற்காகத்தான் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். சிலுவையின் முக்கியத்துவம் இயேசுவின் சிலுவை மரணம் கடவுளின் நிபந்தனையற்ற அன்பையும் மனித குலத்தின் பாவங்களுக்கான தியாகத்தையும் குறிக்கிறது. பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் நமக்கு பெற்று தந்தது. அன்பு, மீட்பு, மன்னிப்பு, இந்த 3ம் வெற்றியின் சின்னமாய் மாறிற்று. சிலுவையிலே அவர் ஜெயம் கொண்டதால் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எதையெல்லாம் வெற்றி சிறந்தார் பார்க்கலாம். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்தோம். சிதறுண்ட நாம் மேய்ப்பரிடத்தில் திருப்பப்பட்டோம். நாம் அவருடைய அடிச்சுவடை பின்பற்ற மாதிரியை வைத்து போனார். நம் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அவர் நம்மிடமிருந்து வாங்கி கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களை வாங்கி கொண்டதால் நாம் பரிசுத்தமானோம், நீதிக்கு பிழைத்திருக்கும்படி ஆயிற்று. பரிசுத்த ஆவியானவர் வந்தார் தேற்றரவாளனாக. சிலுவையில் அடைந்த வலியால் இந்த மகா வெற்றியை அவர் பெற்றார். இந்த மகா வெற்றியை அவர் அடையாமல் கெத்செமனே தோட்டத்திலேயே அவர் இருந்து விட்டார் என்றால், தன்னை ஒப்பு கொடுக்காமல் இருந்து விட்டார் என்றால், நம்முடைய நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவம் செய்யாம நம்மளால வாழவே முடியாது. ஒரு சின்ன பாவத்துக்கு கூட கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். நமக்கு எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் வந்திருக்கும் பாருங்க. நேரா போய் நரகத்துல விழுந்துட வேண்டியதான். மன்னிப்புங்கிறதே கிடையாது. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நிலைமைய. ஆனா இந்த மகா வெற்றிக்கு நாம என்ன அவருக்கு செய்தோம்? பாவத்தை விலக்கி பரிசுத்தத்தை காத்து கொள்ள தேவனிடத்திலே பலத்தை கேட்டு அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வதே நாம் அவருக்கு செய்யும் பிரதிபலன். சிலுவையிலே அவர் நொறுக்கப்படுவார், அவமானப்படுவார் என்று தெரிந்திருந்தும் அவர் நமக்காக நின்றார். எது அவரை அப்படி நிற்க வைத்தது? எவ்வளவு வலிகளையும் அவமானங்களையும் உளவியல் வேதனைகளையும் அவர் எப்படி சந்தித்தார்? இந்த மகா வெற்றியை பெற அவரால் எப்படி முடிந்தது? இவைகளை எல்லாம் செய்து முடிக்க எல்லாம் முடிந்தது என்று சொல்ல அவருக்குள் ஒரு ரகசியம் இருந்தது. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த சமாதானத்தை பத்தி நாம நிச்சயம் தெரிஞ்சே ஆகணும். அது நமக்கு தெரியும் போதுதான் நம்மால எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ள முடியும். உலகத்துல ஏற்கனவே சமாதானம் இருக்குது, ஆனா அந்த சமாதானம் போதாது அப்படிங்கிறாரு. அதனாலதான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாரு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அப்படின்னா என்னன்னு முதல்ல பாத்துக்கலாம். மனுஷங்கிட்ட சமாதானம் இருக்குது. அவங்க சமாதானத்தை 100 முறை கொடுக்க முடியும், ஆனா 101வது தடவை அவங்களால தர முடியாது. ஏன்னா மனுஷனுடைய எண்ணம் செயல் எல்லாமே ஒரு நிலையற்றதா இருக்குது. எதுலையும் ஒரு கன்சிஸ்டன்சி அவன்கிட்ட இருக்காது. மனம் மாறுகிறவர்களாக தான் நாம இருக்கிறோம். ஆனால் தேவன் கொடுக்கிற பிரகாரம் என்றால் என்ன அப்படின்னா, அது ஒரு விஷயத்த நம்ம மேலோட்டமா புரிந்து கொள்ள அவர் விட மாட்டார். அதன் ஆழம் வரை நம்மளை அழைத்து செல்வார். இதுதான் காரியத்தின் பிரச்சனை என்று இவ்வளவுதான் விஷயங்கிறதையும் நமக்கு சுருங்க நமக்கு சொல்லுவார். ஆனா அதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிகவும் கடினமானதா இருக்கும். இந்த இடத்துல தான் நாம சிலுவைய தூக்க ரெடி ஆயிடணும். இங்கதான் சிலுவையின் பாடு மனுஷனுக்கு ஆரம்பமாகுது. நாம் நம்மை விட்டு கொடுக்கும் போதுதான் அதை அவர் செய்யறார். இதற்கு நாம் அவரை நேசிக்கிறவர்களாய் இருந்தால்தான் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க முடியும். நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் குடிதா இருக்கிறது. உன்னத பாட்டு 8:6 பார்க்கிறோம்.
நேசத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கும்போது வெற்றியும் தராது. அந்த வெற்றி தான் சமாதானம். இந்த சமாதானத்தை நம்ம இருதயத்திலிருந்து யாராலையும் எடுக்கவே முடியாது. ஏன் நம்மால கூட எடுக்க முடியாதுங்க. மிகவும் அமைதி, சாந்தம், நீடிய பொறுமை, இதில் அவ்வளோ விஷயம் நமக்குள்ள வந்துடும். கோபம் வராது, எரிச்சல் வராது, வீண் வார்த்தைகளை பேச மாட்டோம். சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். சூழ்நிலைலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காது. அந்த சூழ்நிலை மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டதா, வருத்தத்துக்குரியதா, கண்ணீர் நிறைந்த பாதையில இருக்கும். ஒரு சமாதானம் நம்ம இருதயத்துல வச்சிருவாருங்க. அந்த சமாதானத்தை, இந்த சமாதானம் பிசாசை நொறுக்கி அடிச்சு தூக்கி எரியும். அவன் கொண்டு வருகிற பிரச்சனை எல்லாம் புஸ்வானமா போனதை அவனே பார்த்து நின்று நொறுங்கி போவான். அவன் நம்மளை பார்த்து கொதிச்சு கதறுவான். ஆனா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, ஆமா எனக்கு பிரச்சனை தான், ஆனா நான் ரொம்ப சமாதானமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த சமாதானம் நம்மளே நாம கேள்வி கேட்கும். எப்படின்னா, ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி நம்மளையே நாம கேள்வி கேட்போம். 2 கொரிந்தியர் 12:10 பவுல் அழகா சொல்லியிருப்பாரு, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தேவன் கொடுக்கிற சமாதானம் இப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து போக வைக்கும், ஜெயம் கொள்ள வைக்கும். நம்மள தேவன் நமக்காக ஒரு திட்டம் வச்சிருப்பார்ல, அந்த திட்டத்தை நோக்கி நம்மளை நடக்க வைக்கும். பிசாசு பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை நித்தம் அள வச்சிருப்பான். ஆனா அந்த சமாதானம் தேவன் கொடுக்கும்போது நாம அவனை கதற வைக்கலாம். ரோமர் 16:20 இதை தான் பார்க்குறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இந்த விஷயம் தாங்க தேவன் கொடுக்கிற சமாதானம். சாத்தான கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நாம ஒரு பிரச்சனையில இருக்கும்போது நாம ரொம்ப துடிச்சுட்டு இருப்போம். ரொம்ப பதறிக்கிட்டு, கண்ணீரோட, கவலையோட, துன்பத்தோட, ரொம்ப நெருக்கப்பட்ட நிலைமையில இருப்போம். இந்த நிலைமைய ஆண்டவர் கொடுக்கிற இந்த சமாதானம் ஜெயம் கொள்ளுது. என்ன பிரச்சனைனாலும் இருக்கட்டுங்க, ஆனா இந்த சமாதானத்தை மட்டும் தேவன் நம்ம இருதயத்துல வச்சுட்டாருன்னா வெற்றி நமக்கு தாங்க. ஏன்னா ஆண்டவர் பூமியில பிறந்ததே இந்த சமாதானத்துக்காகத்தான் பிறந்தாரு. லூக்கா 2:11 முதல் 14 வரை வசனங்களை வாசிச்சோன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாருங்க, சாத்தான அழிக்கிற ஆயுதம், அந்த ரகசியம் சமாதானம் தான். பூமியிலே சமாதானத்தை கொடுக்க தான் இயேசு வந்தார். ஆண்டவர் அதிகமான இடங்கள்ல சமாதானத்தை பத்தி தான் ஆண்டவர் பேசுறார். சீசர்களை சந்திக்கும் போதெல்லாம் சமாதானம் என்பதுதான் அவருடைய முதல் வார்த்தையா இருக்குது. உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களை பார்க்கும்போது சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு சமாதானம் அப்படிதான் சொன்னார். அதே போல சீசர்களுக்கு கடைசியா உயிர்த்தெழுதல் நடப்பதற்கு முன்பு கூட சொல்லிட்டு போறது கூட சமாதானங்கிறது தான். யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன்னு தான் சொல்றார். சீசர்கள் கூட சுவிசேஷமா எதை அறிவித்தார்கள் என்றால், அப்போஸ்தலர் 10:36 பார்க்கும் பொழுது, எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. ரோமர் 10:15 அனுப்பப்படாவிட்டால் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறாங்க, சமாதானத்தையே கூட சுவிசேஷமா அறிவிக்கிறாங்க. இப்படி இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் அப்படி என்னதாங்க நமக்கு செய்யுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 9:31 அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினன்னு பார்க்குறோம். ஒரு மனுஷன் பிரச்சனைகள் மத்தியில சமாதானத்தை பெற்றுக்கொண்டான் என்றால் அவனுக்குள்ள என்னவாகும் அப்படின்னு பார்க்கும்போது, பக்தி விருத்தியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலும் நடக்கும் அப்படிங்கறத இந்த வசனத்துல பார்க்குறோம். உங்கள் பிரச்சனைகள் தான் சிலுவையை தூக்கி நடக்கும் அனுபவம். சிலுவையை தூக்கி நடக்கும்போது உங்களில் உருவாகும் காரியம் என்னவென்றால், உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. நீங்கள் சிலுவையை தூக்கி சுமக்கும் பொழுது உங்களில் உருவாகும் காரியம் இதுதான். அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். பிரச்சனைகள் மத்தியில, அதாவது சிலுவையின் பாடுகள், சிலுவையை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு இந்த மூன்றும் இருந்தது என்றால், நாம் மிகவும் சமாதானத்தோட அந்த சிலுவையை தூக்கி சுமக்க ஏதுவான பலன் நமக்கு உண்டாகும். நிச்சயம் உண்டாகும். ஏன்னா வாழ்க்கையில சிலுவையின் பாடுகளை அனுபவிச்ச ஒவ்வொருவரும் தேவன் தருகிற பெரிய சமாதானத்தோடு இந்த அனுபவத்தினோட சென்று இருப்பார்கள்.
எல்லாம் சரிதாங்க. ஆனா லூக்கா 12:51 நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு வசனம் பார்க்குறோம். ஆண்டவர் இவ்வளவு நேரம் சமாதானத்தை குறித்து நமக்கு பேசியிருக்காரு. ஆனா ஏன் இந்த ஒரு இடத்துல மட்டும் பிரிவினையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதையும் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 10:34 முதல் பார்க்கும் பொழுது, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஆண்டவர் பிரிவினையை உண்டாக்குறாரு? இந்த பிரிவினை உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் தான் அந்த பிரிவினையை உண்டாக்குறாரு. அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு குடும்பம் நன்றாக அமைந்து விட்டால் அவர்களுக்கு அந்த குடும்பத்தை தாண்டி யோசிக்க முடியாது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ திட்டம் ஒன்று இருக்கும். அதை நிறைவேற்ற தேவன் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டிய அவசியமாகிறது. அதனால அவர்களுக்குள்ள பிரிவினை உண்டாகும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி பார்க்க அது ஏதுவாகும். லூக்கா 12:56 முதல் வாசிக்கும் பொழுது, மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, ஏன் இந்த காலத்தை உங்களால நிதானிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன? நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியின் இடத்துக்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதி முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகன் இடத்தில் ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைசாலையில் போடுவான் அப்படின்னு பார்க்குறோம். இப்படி பிரிவினை உண்டாகும் போது நாம என்ன யோசிக்கணும் அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. நியாயம் என்ன அப்படின்னு நீ யோசிச்சு பாரு. எல்லாவற்றையும் நிதானிக்க தெரிந்த உனக்கு காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. காலம் என்னவென்றால் கடைசி காலம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அதற்கு முன்பு இந்த பிரிவினை யாருக்கு மட்டும் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான். வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களான ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு, தாவீது என பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். உனக்கு வந்த பிரச்சனை சூழ்நிலைகளோடு போராடாதே. அதில் நீதி நியாயம் கேட்காதே. தேவன் அனுமதித்தது என்று அமைதலாயிரு. அப்படி நீ செய்யும் பொழுது எதிராளிக்கு உன்னிடத்தில் வேலையே இல்லை. முதல்ல ஒரு தீர்மானித்து ஒரு முடிவெடு. உனக்கு எதிராளியா இருக்கிறவன் உன்னை அதிகாரி கிட்ட கொண்டு போகும்போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படும் சொல்றாரு. அந்த அதிகாரி யார்? அப்படியானால் அந்த வழியிலே என்ன நடக்க போகிறது? அந்த அதிகாரி வேறு யாரும் அல்ல, நம்ம இயேசுவா தான். 2ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். காலத்தையும் உங்கள் திட்டத்தையும் நீங்கள் அறியாமல் போனால், நிதானியாமல் போனால் நீங்கள் வழியிலே அழிந்து போவீர்கள் என்பதுதான் ஆண்டவர் சொல்ல வரார். ஏன் அழிந்து போவீர்கள் என்கிறார் என்றால், ஆதியாகமம் 6:3 என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. அவர் உங்களை விட்டு விலகாத படிக்கும், நீங்கள் அழிந்து போகாத படிக்கும் நீங்கள் உங்களை மனமுவந்து அவரை நேசிக்க ஒப்பு கொடுங்கள். இதுதான் வழியிலே நீங்கள் படுகிற பிரயாசம். இங்கேதான் சமாதானத்தை கையில் எடுத்து சிலுவையின் பாடுகளோட நடக்க சொல்கிறார். இதற்கு தான் இந்த இடத்தில் அவர் சமாதானத்தை பயன்படுத்த சொல்கிறார். இந்த சமாதானம் உங்களை உலக வாழ்க்கையில் சிலுவையை தூக்கி செல்வதற்கு உதவுவது மட்டுமல்ல, பரலோகத்திற்கு பிரயாணப்படவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் இந்த சமாதானம் உங்களுக்கு பயன்படும். இதைத்தான் லூக்கா 12:51 முதல் 58 வரை உள்ள வசனங்களில் சொல்லுகிறார். இப்போ நமக்கு இது புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு சிலுவையின் வழியில எப்படி நமக்கு ஒரு வழி பிறந்தது அப்படிங்கிறத நாம நன்றாக புரிந்து கொண்டிருப்போம். அவர் எப்படி அந்த சிலுவையின் வலியை தாங்க முடிந்தது, அவர் எப்படி அந்த கொடூரமான சரீர மற்றும் மன வேதனைகளையும் அவர் எப்படி சகித்தார் என்பது நமக்கு நன்றாகவே தெரிஞ்சது. எதுனா அதுதான் தேவன் கொடுக்கிற சமாதானம், அவருடைய இருதயத்துல இருந்த சமாதானம். அந்த சமாதானம் தான் அவரை நிலையா நிற்க வச்சது, சிலுவையின் பாடுகளை கடந்து போக வச்சது. நமக்காக அவர் நம்மை மீட்டுக்கொள்ள அது ஏதுவானது. அதனால நாமும் அதை கருத்தோட ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய பிரச்சனைகள் மத்தியில இந்த பிரச்சனைகள் எல்லாம் சிலுவையின் பாடுகள் என்பதை புரிந்து கொண்டு நாம நடக்கும் பொழுது அவர் நமக்கு இந்த சமாதானத்தை தருவார். சிலுவையின் பாடுகளை கடந்து செல்ல அது நமக்கு உதவும். ஏன்னா சிலுவையின் பாடுகளை கடக்காம ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தரவே மாட்டார். அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நாம அதுக்கு தகுதி உள்ளவங்களா ஆகும்போது தான் அவர் நமக்கு தருவார். அந்த தகுதி சிலுவையின் பாடுகள்ல தான் நமக்கு கிடைக்குது. அதனால இப்போ நீங்க சிலுவையின் பாதையில் செல்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனிடம் கேட்க வேண்டியது பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பது அல்ல, சமாதானத்தை மட்டுமே கேட்க வேண்டும். சமாதானத்தை தாரும் என்றே கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இந்த சிலுவையின் பாதை
மிகவும் லெகுவாக இருக்கும். ஏசப்பா அவருடைய சிலுவையின் பாதையில வெற்றி சிறந்தது போல நீங்களும் இந்த சமாதானத்தை கொண்டு உங்களை தேவன் வெற்றி சிறந்து கொள்ள அழைக்கிறார். ஜெபம். எங்கள் பரிசுத்த பிதாவே, தேவரீர் எங்களுக்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்குமாய் நன்றி. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்திலே நாங்கள் சமாதானத்தோடு சென்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவரீதாமே கிருபை பாராட்டுவீராக. என்னுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.